ஃபர்ஸ்ட் சீசன் 9 டே 39ல பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன் ரூமுக்கு கனி, விக்ரம் அண்டு அமிட்டை கூப்பிட்டு பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா 39 நாள் கடந்துருச்சு. இந்த வீட்டில் இருக்கவங்கள பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து உங்கள் 3 பேர் வந்து தவிர மிச்சம் இருக்கவங்கள வந்து 1 2லேருந்து 14 வரைக்கும் நீங்கள் வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 3 பேர் அதை ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு. அதுபடி வந்து இவங்க வரிசைப்படுத்துகிறாங்க. கனி பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? சபரி வந்து கனி கேங்கில் இருக்கார், அன்பு கேங்கில். அதனால் சபரி வந்து முதலிடமும், 2வது இடத்துல சுபிக்ஷா, 3வது இடத்துல கெமி, 4 5ல் சாண்ட்ரா மற்றும் இவங்க இருக்காங்க, பிரஜன் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 6 7 விவியானா, அரோரா இவங்க எல்லாருமே இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய அப்போஸ் பண்ணுறாங்க. முதல் வந்து மெச்சூரிட்டி லெவலில் மெச்சோர்டாக இருக்கவங்க முதல் இடத்துலையும், அந்த மாதிரி புரிஞ்சுக்கிற தன்மை வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கவங்க 14வது இடத்துலையும் கடைசி வரைக்கும் வரிசைப்படுத்திருக்காங்க. பார்வதி எனக்கு இந்த 13வது இடத்துக்கு நான் டிசர்விங் இல்லை, நான் வந்து இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வியானா என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க, நான் வந்து 6th பிளேஸ்க்கெல்லாம் நான் வந்து எதுவும் இல்லை, நான் நம்பர் 1 2 3 யாருமே எனக்கு வந்து டிசர்விங்காக தெரியலன்றாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திவாகர் கோவமாறாரு. இவங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாம் முதல் இடத்துல இருப்பாங்களாம், நம்மெல்லாம் பின்னாடி இருக்க மாட்டோம். அவங்க சண்டை போட இது ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்குது. பார்ப்போம். அதாவது வந்து ஏதாவது ஒரு டாஸ்க்கு கொடுத்து இவங்க வந்து சண்டை போடுவாங்க, டிஆர்பி இதுவாகும் அப்படின்னு பார்த்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏமாற்றம் தான் இருந்தது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு இதை வந்து இப்போது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏர்லியாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வயல் கடப்பை தான் ஒரு வாரம் ஆகுது வந்து. இப்போ இந்த டாஸ்கில் எப்படி பிக் பாஸ் வந்து தீக்கொளுத்தியாக இருக்கார், இது ஃபயர் ஆகுதா இல்லை வெறும் புஷ்ஷுன்னு போதா, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.